நிரந்தர வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த பொறியியல் கல்லூரியில் தங்கள் பிள்ளைகளை சேர்த்து அவர்களின் எதிர்காலத்தை வளமாக்க தூசி பாலிடெக்னிக் கல்லூரியில் சேருங்கள். 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. 93.80% தேர்ச்சி விகிதம் இருக்கிறது. கடந்த ஆண்டு 91.55% தேர்ச்சி விகிதம் இருந்த நிலையில் இந்த ஆண்டு சற்று அதிகரித்திருக்கிறது. மாணவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஆண்டு 91.74% பேர் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மாணவர்களை விட மாணவிகளே இந்த ஆண்டும் தேர்ச்சி விகிதத்தில் அதிகமாக இருக்கிறார்கள். 95.88% மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திரு பாஸ்கர சேதுபதி அவர்கள், சார், தேர்வு முடிவுகள் வெளியாகிருச்சு. இந்த ஆண்டு 93.80% இருக்கிறது தேர்ச்சி விகிதம். எப்படி பாக்குறீங்க தேர்வு முடிவுகளை? தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லுவோம். அதற்காக உழைத்த தலைமை ஆசிரியர்களுக்கு பாராட்டுகளையும் பெற்றோர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லுவோம். இந்த தேர்வு எழுதிய அத்தனை பேருமே எதிர்காலம் சிறப்பாக அமைய பொதுவான ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்ன மார்க் வந்தாலும் கொண்டாடுங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த தேர்ச்சி சதவீதங்கிறது நம்ம பொதுவாக எதிர்பார்க்குறது தான். இந்த போன வருஷம் இந்த வருஷம் கொஞ்சம் கூட வந்திருக்கு தான். இதில் இன்னுமே அதிகமாக வரலாம். 10ஆம் வகுப்பு பொறுத்த மட்டுக்கும் பொதுவாக 10ஆம் வகுப்பு 11, 12 ஒப்பிடும் பொழுது அதனுடைய பாடத்திட்டமும் சரி, கேள்வித்தாளும் சரி, எல்லாமே வந்து எளிமையாக இருக்கும். அதில் சந்தேகம் இல்லை. ஏன்னா அவங்க ரொம்ப 14, 15 வயசில் ரொம்ப இன்னும் சின்ன குழந்தைங்கள் தான் அவங்கள பொறுத்த மட்டுக்கும். அதனால் அவங்கள பொறுத்த மட்டுக்கும் இந்த ரிசல்ட் வந்து நல்ல ரிசல்ட்டு தான். இன்னும் கொஞ்சம் நல்லா கூட வரலாம். சில மாவட்டங்கள் நல்லா வந்திருக்காங்க. அவங்க 100 நோக்கி நகர்றது தான் நல்லது. ஓகே சார். 10ஆம் வகுப்புல தேர்ச்சிங்கிறது எல்லாருக்கும் அவசியம். அந்த மாதிரி இப்போ கூட நம்ம இதில் தேர்ச்சி பெறாதவங்க பார்த்தீங்க இல்லையா, இந்த தேர்ச்சி பெறாதவங்க உடனடி தேர்வில் நிறைய பேர் பாஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஒரு தாளில் மட்டும் தேர்ச்சி பெறாதவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல, அவங்க இதில் தேர்ச்சி அடைஞ்சிருவாங்க. நீங்கள் இதே ஜூனில் ரிசல்ட் பார்த்தா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் 5% கூடிடும். ஓகே சார். இன்னும் பாட வாரியாக, மாவட்ட வாரியாக தேர்ச்சி விகிதங்கள்லாம் எப்படி இருக்கு, அதை பற்றிலாம் நம்ம தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக திரு மாறன் அவர்கள், சார், 93.80% இருக்கு இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம். இந்த தேர்ச்சி விகிதத்தை எப்படி பாக்குறீங்க? இதை மாணவர்கள் எப்படி அணுகணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது ஒரு நல்ல தேர்ச்சி விகிதம் தான். குறிப்பாக வந்து நம்ம புதிய தலைமுறையின் சார்பாக வெற்றி பெற்ற மாணவர்கள் அத்தனை வெற்றி பெற்ற மாணவர்கள் மட்டும் இல்லை, அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, பெற்றோர்களுக்கும் வாழ்த்துக்களை, அதற்கு மேலே ஆசிரியர்கள் வந்து கடின உழைத்திருக்காங்க, அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த ரிசல்ட் வந்து நம்ம எப்பொழுதுமே எதிர்பார்க்கிறது தான். ஏன்னா எப்போதுமே ட்ரெண்டிங் வந்து என்னென்னா க்ரோத் ஸ்டேஜில் போயிட்டு இருக்கோம். நம்ம இப்போ எஜுகேஷனை பொறுத்தவரை நம்ம பார்த்தோம்னா ஹையர் எஜுகேஷன் மட்டும் நம்ம வந்து ட்ரெண்டிங்கில் இல்லை. நமக்கு ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்து ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஸ்டாண்டர்ட் எல்லாமே நமக்கு வந்து ட்ரெண்டிங்லாம் இருந்துகிட்டு இருக்குது. அப்போ எவரி இயர் வந்து உங்களுக்கு ப்ரொக்ரெசிவ் இருந்துகிட்டு தான் இருக்குது. அப்போ ப்ரொக்ரெசிவ் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு வந்து 3 டைப் ஆஃப் ஸ்கூல்ஸ் நமக்கு இருக்காங்க. மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் இருக்கிறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கிறாங்க, பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்கிறாங்க. இந்த 3 ஸ்கூலுக்குள்ளே காம்படிஷன்ஸ் அதிகமாகிடுச்சு. கவர்மெண்ட் ஸ்கூலில் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, பிரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. டாப் லெவல்லேருந்து அவங்கள மானிட்டர் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து ரிசல்ட் அனாலிசிஸ் பெர்ஃபார்மன்ஸ் கேட்டுகிட்டே இருக்கும் பொழுது அங்கேருந்து ப்ரெஷர்னு சொல்லும்போது ப்ரெஷரோடு அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. பெற்றோர்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பிள்ளைங்களை வந்து படிக்க வைக்கணும், எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், எஜுகேஷன் ஒன்லி எம்பவரிங் ஆஃப் இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே படிக்க வைக்கிறதால தான் இந்த ப்ராக்ரஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்குது. நம்ம எப்போது சொன்னபோது இப்போ +2 வந்து நமக்கு வந்து பெஞ்ச் மார்க்கை வச்சுட்டோம், 94, 95 வைக்கும் பொழுது அதை 96, 97 கொடுக்க முடியாமல் 0.3, 0.4, 0.5 நம்ம வந்துகிட்டு இருந்தோம். இப்போ வந்து என்ன பண்ணால் ஒரு 1.5%, அரௌண்ட் 2% வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலே வந்து அவங்க கொடுக்கல, பையங்க பாஸ் ஆகியிருக்காங்க. நம்ம அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிற விழுக்காடு நம்ம சொல்லலாம், நல்ல ஒரு பர்சன்டேஜஸ். எப்போதும் போல் நம்ம எதிர்பார்த்தது வந்து +2ல் வந்து நம்ம அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட்னு சொன்னாங்க. இப்போ வந்து மறுபடியும் வந்து அங்கே போயிட்டாங்க, சிவகங்கை, விருதுநகர் போயிட்டாங்க, கன்னியாகுமரி, தூத்துக்குடி போயிருக்காங்க. +1ல பார்த்தீங்கன்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து சொல்றாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அங்கே வந்து ஒரு சின்ன மாவட்டம் அது உண்மையிலே வந்து எனக்கு அது ரொம்ப பெருமையா இருக்குது. நானும் வந்து அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவன் தான். அங்கே உள்ள ஒரு பள்ளியில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவன் தான். அதில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்னால் நிறைய பேர் நினைப்பாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்னா ஒரு சாதாரணமாக ஒரு இதுக்கு என்ன நினைக்க, அந்த டீச்சர்ஸ் எம்பவர்மெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்கள்ட்ட லேர்ன் பண்ணது இன்னைக்கு நம்ம நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இல்லை, நம்ம பிரைவேட் ஸ்கூல்ஸ் நம்ம அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூலோட ரிசல்ட் அனாலிசிஸ் நீங்கள் பார்க்கும்போது 3 ஸ்கூலை கம்பேர் பண்ணும்போது கவர்மெண்ட் ஸ்கூலோட ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, பர்சன்டேஜஸ். அதுலேயும் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கண்டிப்பாக பாய்ஸோடைய பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ இதெல்லாம் அடுத்த கட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, அடுத்தது நம்ம கொண்டுட்டு போகணும். அதில் வந்து பெற்றோர்கள் மிக முக்கியமான
பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மிக முக்கியமான விஷயங்கள், ஆசிரியர்கள் மிக முக்கியமான விஷயங்கள். இந்த 3 பேர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து கரெக்டாக மாணவர்களோட சேர்ந்து செஞ்சாங்கனாக்க நம்ம 100% ரிசல்ட் நம்ம அச்சீவ் பண்ண முடியும், நல்லா அச்சீவ் பண்ணலாம். தமிழ்நாடு வந்து இன்னைக்கு வந்து எஜுகேஷன் இண்டெக்ஸில் வந்து ஆல் ஓவர் த இந்தியாவில் வந்து நம்பர் 1 இருக்கிறோம். இன்னும் வந்து நம்ம சொல்லுங்க லேர்னிங் சிஸ்டம்ஸ், நம்மளோட டீச்சிங் பெடகாகி, ஹானரபிள் மினிஸ்டர் சொன்னார் பார்த்தீங்களா இல்லையா, ஆப்டிடியூட், டெஸ்ட் ஆஃப் ரீசனிங், இதெல்லாம் வந்து வரணும் பசங்களுக்கு வந்து. ஆப்டிடியூட் மதிப்பெண் மட்டும் இல்லை, அதாவது சொன்ன மாதிரி மதிப்பெண் மட்டும் இல்லை, இது வந்து திறன்கிறத விட மதிப்பெண்ணோட அவங்களுடைய மனப்பான்மை மிக முக்கியமான விஷயங்கள். மனப்பான்மையோட சேர்ந்து திறன்களை வளர்த்தால் கண்டிப்பா ஒவ்வொரு மாணவனும் வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்மளுடைய தேசத்தையும் நம்மளுடைய தமிழகத்தினுடைய ஸ்டேட் ஜிடிபியும் வந்து டெவலப் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. நிரந்தர வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த பொறியியல் கல்லூரியில் தங்கள் பிள்ளைகளை சேர்த்து அவர்களின் எதிர்காலத்தை வளமாக்க தூசி பாலிடெக்னிக் கல்லூரியில் சேருங்கள்.